நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல உருவாகும் விடாமுயற்சி படத்துல இருந்து நேத்து ஒரு பாடல் வெளியாச்சு. அனிருத் சார் இசையில வெளியான அந்த பாடல் பாத்தீங்கன்னா செம்ம வைபாக இருப்பதாக ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு செம்மையான வைபான பாடல்ல அதிர்ஷ்ட சார் நடனமாடுவதை பார்த்து அவருடைய ரசிகர்களுமே குஷியில இருக்காங்க. இதன் காரணமாக விடாமுயற்சி திரைப்படத்தின் மீதான பாசிட்டிவ் டாக் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக விடாமுயற்சி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பல இழுபறிகளுக்கு பிறகு முடிவடைந்திருக்கு. எப்படி வலிமை திரைப்படம் அதிசரசரல சோதித்ததோ அதே போல விடாமுயற்சி திரைப்படமுமே சற்று சோதித்தது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதனை தொடர்ந்து அடுத்தடுத்து விடாமுயற்சி படத்தை பற்றிய அறிவிப்புகளுமே வெளியாகி கொண்டிருக்கு. இது அதிசருடைய ரசனல குஷியில் ஆழ்த்திருக்கு. இருந்தாலுமே விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் சிலருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகத்தை எல்லாம் போக்கும் வகையில இந்த படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவது அதிர்ஷ்ட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே அருண் விஜய் மற்றும் பாலாவுடைய ரசிகர்களுக்கு சற்று பதட்டத்தை கொடுத்திருக்கு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி, கேம் சேஞ்சர் மற்றும் வணங்கான் ஆகிய படங்கள் வெளியாகுது. சோ வணங்கான் படத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விடாமுயற்சி மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள். சோ ஆகையால அதிகப்படியான தியேட்டர்கள் இந்த 2 படங்களுக்கு தான் கிடைக்கும். சோ வணங்கான் படத்திற்கு குறைந்தபட்ச தியேட்டர்கள் தான் கிடைச்சிருக்காம். ஆகையால பாலா தற்போது சம காண்டில் இருக்காரா. பொதுவாகவே பாலா அவர்களுக்கு அஜித் மீது நிறைய கடுப்பு இருக்கும். முன்பு இவங்க 2 பேருக்குமே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. அவையால தற்போது அது இன்னமுமே அதிகரித்திருக்கு அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்கு. இது போன்ற அதிர்ஷ்டரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.